இது வரைக்கும் நம்ம ஒரு 8 சீசன் பிக் பாஸ் வந்து பார்த்துருக்கோம். இது 9வது சீசன். நானே பர்சனலாக ஒரு 3 சீசன் கிட்ட ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம விஜே பார்வதி திவாகர் மாதிரி ஒரு 2 கண்டஸ்டண்ட்டை பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப மோசங்க. திவாகர் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, திவாகரை சேர்த்துட்டு பாருங்க. ஆனால் விஜே பார்வதி மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், காதுலாம் வலிக்குதுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்க்க முடியாதுங்க. இது என்னோட மனக்குமுறல்களாக வச்சுக்கோங்க. என்னங்க இப்படி எப்படிங்க ஒரு கேரக்டர் இருக்க முடியும்? அதாவது நம்மளை மக்கள் வெளியே பார்ப்பாங்களே, அதாவது நம்ம இவ்வளோ இரிட்டேட் பண்ணுறோமே, அதாவது இவங்களே இரிட்டேட் பண்ணுறோன்னா அப்போ வெளியே பார்க்குற மக்கள் எவ்வளோ இரிட்டேட் ஆவாங்க. எல்லாத்துலேயும் போட்டி பொறாமை என்ன ஒன்றுமே புரியலைங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து புலம்பலாக கூட எடுத்துக்கோங்க. உண்மையிலே விஜே பார்வதி மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்த்ததே இல்லை. நான் கூட இந்த காயத்ரி ரகுராம் கூட கம்பேர் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில். அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்களாம் எவ்வளோ பரவாயில்ல. அதாவது பார்வதியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்ல. ரொம்ப ஒஸ்ட்டு, என்னாலே தாங்க முடியலங்க. உண்மையிலே சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், லைவ் யாரும் பார்க்காதீங்க. லைவ் பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. இன்றைக்கி என்ன 1 hour எபிசோடில் பிக் பாஸ் டீம்கிட்ட ஒரு பெரிய கோரிக்கை என்ன, விஜே பார்வதி வர லைன் எல்லாமே கட் பண்ணி விட்ருங்க. அது கஷ்டம் தான், ஏன்னா ஃபுல்லாகவே அவங்க தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் போய் மூக்கணுன்றது, ஒருத்தனை சும்மா கூட சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் இந்த பவரை ஸ்வாப் பண்ணிட்டாங்களா, எப்பா தாங்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து ஒரு சண்டை வந்து போச்சுங்க. ஒரு பக்கம் திவாகரை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் அந்த மனுஷன் வைக்கிற பாயிண்ட் ஒரு பக்கம் நியாயமானதாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அவர் யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. எனிவேஸ், அவர் வைக்கிற முதல்ல இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீலக்ஸ் ரூம் இருக்காங்களே, அதுல வந்து 3 பேர் கொடுப்பாங்க. லாஸ்ட் வீக் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கொடுக்கணும். இந்த வாட்டி விஜே பார்வதி, அப்புறம் ஆதிரை, அப்புறம் திவாகர், இவங்க 3 பேர் புதுசாக உள்ள போயிருக்காங்களே. ஸோ இப்போ வந்து ஒரு போட்டி, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுப்பு எடுத்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து 3 பேர் கொடுக்கணும்ட்டாங்க. ஸோ அதுக்காக போட்டிங்க, எல்லாருமே போட்டி போடுறாங்க. அதாவது எப்படின்னு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணாதவங்க இருந்ததுனால, அது திவாகரோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, நாமினேஷனை ஃபேஸ் பண்ணாதவங்க இது வரைக்கும் போய் ஃபேஸ் பண்ணட்டும், ஏன் நாமினேஷனுக்கு போனவங்க எதுக்கு திருப்பி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. கரெக்டான பாயிண்ட் தான். யோசிச்சு பார்க்கும்போது ஒரு வேலிடான பாயிண்டா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்து வரல. எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஓட்டு எடுப்புக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திவாகர் அதில் என்ன சொல்றாரு, இல்ல ஓட்டு எடுப்புக்கு போனால் அப்போ உங்களுக்குள்ளே நீங்களே ஓட்டு போட்டுப்பீங்க, அதுவும் நம்ம சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியில் ஒரு பெரிய பஞ்சாயத்து போது அவங்களும் தலைவனை காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது ஓகேன்ற மாதிரி உட்கார்றாரு, திருப்பி எந்திரிக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்க பிக் பாஸ் வீட்டில் இருந்தாங்களே, பார்க்குற அவங்களுக்குலாம் செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த மனுஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆக்சுவலாக அவர் என்னதான் அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அவர் விற்கிற 2 பாயிண்ட்டுமே வேலிடு தான். அதாவது இது வரைக்கும் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணட்டும், நாமினேஷனை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேலிடான பாயிண்ட் தான். ஆனால் மற்ற யாருமே அதுக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க ஃபேஸ் பண்ணல அதெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ ஓட்டு போடுறீங்கன்னா அது யாருக்கு போட்டுப்பீங்க? அதாவது ஆல்ரெடி இந்த டீலக்ஸ் ரூமில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வியானா, ரம்யா, அதுமாதிரி சுபிக்ஷா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் மாற்றி போட்டுப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுப்பீங்க, எங்களுக்கு போட மாட்டீங்க. எங்களுக்கு ஓட்டு அதுவும் அன்ஃபேரா இருக்கும் அப்படின்ற ஓட்டிங் சிஸ்டமும் வேணான்றாரு. அதே மாதிரி இந்த நாமினேஷன் ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்றாரு. 2மே வேலிடான பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒத்துக்கணும்ல, ஏன்னா இப்போ மெஜாரிட்டி எது வருதோ அதுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியும். ஸோ வேற வழியே இல்லை, கம்பல்சரி வந்து ஓட்டிங் பேசிஸில் தான் போய் ஆகணும். அப்படின்னும் போது இதில் வந்து ஓட்டிங் வந்து திவாகர் ஒத்துக்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மல்லு கட்டுறாங்க எல்லாருமே. அதாவது இந்த மனுஷனை எதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் விஜே பார்வதி இருக்காங்களே, அவங்களுக்கும் திவாகருக்குமே முட்டிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, திவாகர் வைக்கிற அந்த சண்டை ஆர்கியூமெண்ட்டில் கூட ஓரளவு கொஞ்சம் வேலிட் பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்வதி வைக்கிற அந்த சண்டையெல்லாம் பாயிண்டே இல்லைங்க. எஃப்ஜே வந்து எனக்கு ஊட்டி விட சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுறாங்க. ஏன்னா ஆதிரைக்கு அவன் ஊட்டி விடுறானா, இவங்களுக்கு ஊட்டி விடணுமா? யாருங்க? ஏன்னா சூப்பர் டீலக்ஸுக்கு போயிட்டாங்களா, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணுமா, அதனால் அவன் எனக்கு ஊட்டி விடணும். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ரிவ்யூ பண்ணுறதுல விட்டுட்டு ஓடிடலாமான்னு இருக்குது. உண்மையிலே பயமாக இருக்குது. விஜே பார்வதி மாதிரி ஆளெல்லாம் ஒரு 50 நாளாக வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவள் தான் போல இருக்கு. பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பெரிய கோரிக்கை, முடியல, சத்தியமாக முடியல, எப்படியாவது அவங்கள வந்து வெளியே துரத்தி விட்டுருங்க ப்ளீஸ். முடியலங்க. உண்மையிலே விஜே பார்வதி கிட்ட இருந்து கண்டென்ட் வரும்னு சொன்னது நான் தான். கண்டென்ட் வரும், நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது நான் தான். ஆனால் அந்த கேரக்டர் உள்ளே இருக்க வேணாங்க. அப்படிப்பட்ட கண்டென்ட்டே வேணாம். பிக் பாஸ் மொக்கையாக கூட போட்டோம், ஆனால் இந்த மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி போவானா
உண்மையில முடியல. ஆக்சுவலாக இந்த மாதிரி என்ன பேச வைப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சே பார்க்கல. உண்மையிலே விஜே பார்வதிக்கு ஏதோ பயங்கரமான டேலண்ட் இருக்குது. எல்லாரையும் கடுப்பேற்றுறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் கடுப்பேற்றுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்குற மக்கள் எல்லாரையும் கடுப்பேற்றுறாங்க. இப்போ அந்த ஹேட் ரேட் நான் சொன்னல லாஸ்ட் வீக் விஜே பார்வதிக்கு இருந்ததுன்னு, அதெல்லாம் என்னங்க ஹேட் ரேட்டு இந்த வீக் வரப்போகுது பாருங்க. இந்த வீக் விஜே பார்வதி பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டமே பண்ண போகிறானுங்க. தயவு செஞ்சு அவங்களை வெளியே துரத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போட்டி, எல்லாத்துலேயும் போட்டி. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்தாங்க 3 பேருக்கு. ஸோ அந்த 3 பேர் யாருன்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அந்த 3 பேர் கொடுத்தோன்னா அவங்க பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்மா முன்னாடி போய் நின்று அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு வந்து ஆதிரை நான் போய் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் பெருசாக பேசலைங்க, நான் பேசுறது கொஞ்சம் தெரியட்டும், அதனால் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் போட்டிக்கு போகிறாங்க. இல்லை நானே அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லி முடிச்சாங்க. உடனே பின்னாடி இவங்களும் அதே 3 பேரை சொல்லி பிக் பாஸ் இவ்வளோ தான் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னங்க இவ்வளோ அல்பத்தனமாக போட்டி போகிறீங்க, நீங்கள் ஆங்கர் தானே. அது ஆதிரை விட விஜே பார்வதி எல்லாருக்குமே தெரியும் வெளியே, கரெக்டாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே எஸ்பெஷலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமஸான ஆள் தான். ஆதிரியை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே ஃபேமஸ் தான். அப்படி இருக்கும்போது ஏங்க இப்படி போட்டி போடுறீங்க, அல்பத்தனமாக இருக்குது. அங்கே போய் நின்று நான் பேசுகிறேன், எனக்கு தான் கேமரா ஃபோக்கஸ் இருக்கணும், அந்த கேமரா கான்சியஸ் இருக்குல்ல. அப்படியே எப்படி தான் இந்த கூட்டணி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. திவாகர் ஆதிரி இது விஜே பார்வதி உண்மையிலே 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கான்சியஸ் பயங்கரமாக இருக்குது. கேமரா நம்ம தெரியணும் அப்படின்ற ஒரு வெறி, அந்த வெறி ஊறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், திவாகர் மட்டும் தான் அப்படி இருப்பார்னு நினச்சேன். விஜே பார்வதி அவருக்கும் மேலே அவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்கல்ல, எவனுக்குமே ஏதாவது பிக் பாஸ்னா சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் இருக்குல்ல, அதில் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க எவனுக்குமே மூளை இல்லை. விஜே பார்வதியும் திவாகரையும் என்ன பண்ணியிருக்கணும், பிரித்து வச்சிருக்கணும். அதாவது சூப்பர் டீலக்ஸுக்கு 2 பேரும் ஒன்றா அமைச்சிருக்கூடாது, ஒன்று பார்வதி அமைச்சிருக்கணும், இல்லை திவாகர் அமைச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரித்து விட்டுருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு தலைவலி வேணாம், ஜோடியாக நீங்கள் போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அங்கே துரத்தி விட. இப்போ அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பைத்தியம் முடிச்சுட்டு தயவு செஞ்சு என்ன பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருங்க, இந்த ஷோ விட்டே நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி கதற ரேஞ்சுக்கு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெளிவு, பயங்கரமான பிளேயர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் விஷம், முக்கால்வாசி விஷம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தால் அதுவும் ரம்யா ஜோலாக இருக்காங்க பாருங்க, பயங்கர விஷம். ஸோ அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாற்றுக்கிறது. இங்கே நிறைய கண்டஸ்டன்ட் வந்து மிச்சர் கண்டஸ்டன்ட் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த விஜே பார்வதி மட்டும் இந்த வீட்டிலேருந்து போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், ஷோ பார்க்குற நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கண்டென்ட் உருவாகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் இது திவாகர் கலை இவங்களெல்லாம் நம்ம கலாச்சிட்டு இருந்தோம். அதாவது ஏன்டா இவங்களெல்லாம் உள்ள விட்டீங்கன்னு. இப்போ என்ன தெரியுமா தோணுது, விஜே பார்வதி மாதிரி ஒரு ஆளை ஏன்டா உள்ள விடுறீங்க, தயவு செஞ்சு இந்த ஓட்டு போடுறது வந்து நான் சொல்லி இந்த விஜே பார்வதி வெளியே போக மாட்டாங்கன்னு இப்பயும் சொல்கிறேன். வெளியே போக வாய்ப்பு இல்லை, எப்படியாவது ஓட்டு வந்து கம்மியாக குத்துங்கடா, அந்த 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 அவங்கள முடியலடா, எப்படியாவது வெளியே தூக்கி வச்சிடணும். இந்த வீக் விட்டோன்னா இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவ்வளோ ஒஸ்ட்டாக விஜே பார்வதி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. எனிவேஸ், இப்போ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கும், அதே மாதிரி வியனாக்கும், அப்புறம் வினோத்துக்கும். இதில் வந்து வினோத் வந்து நாமினேஷன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலையா, திவாகர் விடவே இல்லை. ஏன் வினோத்துக்கு வந்து கொடுக்கணும், அவர் நாமினேஷன் இது வரைக்கும் போவே, மக்களை போய் சந்திச்சுட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வைக்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் மட்டும் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக வைக்கிறாருங்க, அது ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், நான் சொல்கிறது நீங்கள் கேட்கல, ஓகே உங்களோட ஒத்து வந்துட்டேன். ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட அது வந்து சொல்லிடணும், இதுதான் தெளிவான ஒரு ஆள் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அங்கே வந்து கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குன்னா வேறு வழி இல்லை. ஸோ எல்லாமே மெஜாரிட்டி என்ன முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கேட்கும்போது சொல்லணும், சார் எனக்கு வந்து பிடிக்கல சார், இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஓட்டிங் சிஸ்டம் பிடிக்கல, யார் நாமினேஷன் இது வரைக்கும் போய் ஃபேஸ் பண்ணலையோ, மக்களை போய் பார்க்கலையோ, ஸோ அவங்கள பார்த்துட்டு வரட்டும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஆனால் இவங்க யாரும் ஒத்து போல, அதனால நான் இப்படி வந்து அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேசினதே திருப்பி பேசி அதுவும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் பாயிண்ட் அவர் வச்ச பாயிண்ட் கரெக்ட், அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது விஜய் பார்வதி ரொம்ப ஒஸ்ட்டு. தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க, எவனுமே ஓட்டு போடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஓட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஓட்டே போடக்கூடாது சொல்லுங்கள். விஜய் பார்வதி நம்ம ஒரே டார்கெட், எப்படியாவது இவங்களை வந்து வெளியே அனுப்பணும். முடியல ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பாய்.